நான் உங்க அருண். காளி முன்னாடி காசு வெட்டி போட்டா தனக்கு துரோகம் செஞ்சவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிட்டத்தட்ட 200 வருஷமா ஒரு கோயில இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நாணயம் தவறினால் நாணயத்தால் தண்டனை. இந்த கோவில்ல மணி சத்தத்தை விட காசு விட்டுற சத்தம் தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போகாமல் காளிக்கு காசு வெட்டி போட்டால் நீதி கிடைக்கும். கொல்லங்குடியில் ஒரு அமானுஷ்ய வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில வெட்டுடையார் காளி கோயில் இருக்கு. இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுல பெரிய கஷ்டம் இல்ல. ஏன்னா மெயின் ரோட்லயே ஈஸியா கோயிலை ஐடென்டிஃபை பண்றதுக்கான பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அங்க ஒரு பெரிய கோயில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க நிறைய கடைகள் இருக்கிறத பார்த்ததுமே நிச்சயமா இங்க ஒரு பிரபலமான கோயில் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கோயில் வாசல்ல நமக்காக ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்தாரு நமக்கு தகவல் கொடுத்த சேகர் குருக்கள். அவர் என்ன உள்ள அழைச்சிட்டு போனாரு. நான் கோயிலுக்குள்ள போனேன். 2 பக்கமும் சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்த உடனே இந்த கோயில் கண்டிப்பா பழங்காலத்து கோயில்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கல் தூண்களும் அங்க காணிக்கைக்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் மணிகளும் குழந்தை பாக்கியத்துக்காக தொங்கவிடப்பட்டிருக்கும் தொட்டில்களும் பார்க்கவே அழகா இருந்தது. இந்த கோயில் சுவத்துல வரையப்பட்டிருக்கும் காவல் தெய்வங்களின் படங்களை பார்க்கவே அமானுஷ்யமா இருந்தது. இந்த பிரம்மாண்டமான கோயில் பிரகாரத்தை பார்க்கும் போதே இந்த வெட்டுடையார் காளியம்மன் மூலவர் சிலையும் இதே போல மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா வெட்டுடையார் காளி சிலை பார்க்கவே ரொம்ப சின்னதா சுமார் 1.5 அடி உயரத்துல தான் இருக்கு. ஆனாலும் காளியம்மன் நம்மள உக்கரமா பார்த்து நலம் விசாரிக்கிற மாதிரி இருக்குது. அம்மனோட கருவறையின் சுற்றுச்சுவர் மட்டும் கிரானைட் கற்களால மிகவும் நேர்த்தியா கட்டியிருந்தாங்க. பூஜைகள் நடந்துகிட்டு இருந்தது. பல ஊர்ல இருந்து பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்தபடியே இருக்காங்க. இந்த கோயிலோட பரம்பரை பூசாரியும் அறங்காவலருமான சந்திரன் சிவாச்சாரியார் கிட்ட இந்த கோயிலை பத்தி நான் கேட்டேன். இங்க காசு வெட்டி வழிபாடு பண்றத பத்தி எல்லாம் எனக்கு சொன்னாரு. இங்க எதுக்காக அந்த காசு வெட்டி போடுறாங்க? அது அந்த நம்பிக்கை மோசடி, வீண்பலி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. நமக்கு எந்த துன்பம், யார் நம்மளுக்கு துன்பம் செய்திருந்தாலும் நாம் அவர்களை எதிர்க்கும் சக்தி இல்லை என்றால் நேரடியாக வந்து அம்பாளிடம் காசு வெட்டி முறையிட்டோமானால் தெய்வம் நமக்கு துணை நின்று அந்த எதிரிகளுக்கு தண்டனை வழங்கி திருத்தி நமக்கு நன்மை செய்யும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி காரி வேளார், கருப்பு வேளார் அப்படிங்கிற அண்ணன் தம்பி வாழ்ந்திருக்காங்க. பானை செய்யற குயவரத்தான் வேளார்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் முதல்ல இங்க ஒரு ஐயனார் கோயிலை கட்டி வழிபட்டிருக்காங்க. ஒரு நாள் காரி வேளார் இங்க பூஜையில இருக்கும்போது பலத்த மழை பெஞ்சிருக்கு. வேற வழி இல்லாம காரி வேளார் இரவு இந்த ஐயனார் கோயிலேயே தங்கியிருக்காரு. அன்னைக்கு இரவு மழையில ஈச்ச மரத்தடியில திடீர்னு ஒரு ஒளி தென்பட்டிருக்கு. அந்த ஒளி நீண்ட நேரம் தெரிஞ்சு மறைஞ்சிருக்கு. விடிஞ்சதும் முதல்ல காரி வேளார் அங்க போய் பார்த்திருக்காரு. அவர் பார்க்கும்போது அங்க ஈச்ச மரம் இருக்கிற இடத்துல களி மண்ல அம்பாலோட அச்சரம் எழுதப்பட்டிருந்திருக்கு. இது நமக்கு அம்மனே வந்து சொன்னதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே களிமண்ணால ஒரு அம்மனை செஞ்சு இங்க பிரதிஷ்டை செய்திருக்காரு. அதன் பிறகு அடுத்த தலைமுறைகள் இந்த கோயில முறையா நிர்மாணிச்சிருக்காங்க. மண் சிலைய எடுக்காம அதே இடத்துக்கு மேல அந்த காளியம்மன் சிலைய பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஈச்சன் செடியில இன்னும் இந்த நவராத்திரியில ஒரு நாள் அலங்காரம் பண்ணுவோம், அந்த ஞாபகார்த்தமா. அதனால இங்கேதான் அம்மன் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா? அந்த தோப்புக்குள்ளார, ஈச்சன் தோப்புல தான் இருந்தது. ஈச்சன்ல இருந்து இருந்தது. அதனால இன்னும் அது ஞாபகார்த்தமா பண்ணிட்டு. இந்த கோயில அகத்தியர் வந்து வழிபட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு சிவகங்கையின் வீரமங்கை வேலு நாச்சியார் வந்து வழிபட்டதா ஒரு வரலாறு இருக்கு. வேலு நாச்சியார் குடும்பத்துல வாய் பேச முடியாத ஒரு குழந்தை இருந்திருக்கு. அவங்க இங்க வந்து இந்த வெட்டுடையார் காளி கிட்ட இந்த குழந்தைய வாய் பேச வச்சுடு, அப்படி பேச வச்சா உனக்கு வைர திருமாங்கல்யத்தை காணிக்கையா கொடுக்கறேன்னு வேண்டியிருக்காங்க. இந்த காளி அம்மனோட அருளால அந்த குழந்தை பேசியிருக்கு. அதனால இந்த அம்மனோட சக்தியை உணர்ந்த வேலு நாச்சியார்
தான் சொன்னபடியே வைர திருமாங்கல்யத்தை செலுத்தியிருக்காங்க. அந்த வைர திருமாங்கல்யம் இன்னும் இங்க இருக்கு. இந்த கோவில் வந்து மன்னர்கள் காலத்திலே இருந்திருக்கு. அவங்க வந்து மன்னர்களே நிறைய நன்கொடை இந்த கோவிலுக்கு செஞ்சிருக்காங்க, நன்கொடைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சிவகங்கை ஆண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய வாய் பேச முடியாமல் ஊமையாக இருந்தாங்க. அவங்க வந்து அம்பாள்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டாங்க, இந்த குழந்தை பேச்சுன்னா கழுத்தில் கிடக்கிற வைர திருமாங்கல்யம் அம்பாளுக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு. அதே போல் அந்த குழந்தை பேசிட்டாங்க. அதிலிருந்து அந்த வைர திருமாங்கல்யத்தை இங்கே கொண்டாந்து அம்பாளுக்கு படைச்சிட்டாங்க. இன்னும் நம்ம கருவூலத்தில் இருக்குது. அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்பாக நடந்த உண்மை. வேலு நாச்சியார் வந்து வழிபாட்ட காலத்திலேயே இந்த கோயில் பிரபலமானதா இருந்திருக்கு. மேலும் இந்த கோயில் உருவாகி சுமார் 500 வருஷத்துல இருந்து 1000 வருஷங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஐயனாரும் சோனை கருப்பண்ணசாமியும் இங்க காவல் தெய்வமா இருக்காங்க. சிவகங்கையிலேயே முதல் தங்கத்தேர் இந்த கோயில தான் தயார் பண்ணியிருக்காங்க. விலை மதிப்பில்லாத தங்கத்தேர் அது மட்டுமில்லாம ஏராளமான தங்க வைர நகைகள் இங்க இருந்தாலும் அதற்கான பிரத்யேக பாதுகாப்பு எதுவும் இங்க இல்ல. அதுக்கு காரணம் இந்த அம்மனோட சக்தி. இங்க யாரும் வந்து திருட முடியாது. அப்படி மீறி திருடினா தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்ங்கிறது உறுதி. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய நகைகள் இருந்தாலும் இந்த அம்மனே வந்து அதை பாதுகாக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. நம்ம அந்த கோயில் ஆதி காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம காலாறு போலீஸ் ஸ்டேஷனோட வரலாறு உண்டு. இங்கே திருடினவங்க 2 பேர் வந்து இந்த நம்ம எல்லையை விட்டு தாண்ட முடியாமல் கண் தெரியாமல் இங்கே இருந்த வரலாறுலாம் உண்டு. அதனால் இந்த கோயில் சுற்று வட்டாரத்தில் பெரும்பாலும் திருட்டுகள் இதுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் கோயிலேருந்து தேவையான அளவு அரசு உத்தரவுப்படி என்னென்ன நம்ம பாதுகாப்பு செய்யணுமோ அதெல்லாம் செய்திருக்காங்க. கேமரா பொறுத்ததில் அது ஏன்னா அரசு உத்தரவில், அதனால் எல்லாமே அந்த பாதுகாப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அம்பாள் எல்லாத்தையும் விட அம்பாள் பெரிய பாதுகாப்பு. இந்த பகுதி தங்கத்தேர்ல அம்மன் உலா வரது இந்த கோயில்ல மிக முக்கியமான அம்சமா கருதப்படுது. இந்த உற்சவம் இங்க ரொம்பவே விசேஷம். இந்த தங்கத்தேர் புறப்பட்டதும் அந்த ஜொலி ஜொலிப்பா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. இந்த கோயில்ல 3-4 விதமான வேண்டுதல்கள் இருக்கிறதா இந்த கோயில் குருக்கள் நேரு வாத்தியார் சொல்றாரு. சத்திய பிரமாணம் எடுக்கிறது, ராசி ஆகிறது, கோரிக்கை வைக்கிறது, அடுத்ததா நாம எதிர்பார்த்து வந்திருக்கிற காசு வெட்டி போடுறது, இப்படி 4 விதமான பிரார்த்தனைகள் இங்க இருக்கு. முதல்ல சத்திய பிரமாணம் எடுக்கிறது. அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு யாரு வீட்லயாவது திருடு போயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கும். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்கள இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அம்மன் சூலத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு விளக்கையோ சூடத்தையோ ஏத்தி சத்தியம் செய்யும்படி சொல்றாங்க. அப்படி சத்தியம் பண்ணா அவங்க தப்பு பண்ணலங்கிறது உறுதியாயிடும். சப்போஸ் அம்மனுக்கு பயந்து அவங்க தப்ப ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்ணலன்னா அவங்க திருடினது ஊர்ஜிதமாயிடுது. திருடின பொருளை கொண்டு வந்து அம்மன் முன்னாடியே கொடுத்துடுறாங்க. இப்போ ஒருத்தருடைய பணத்தை எல்லாரும் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். என் நண்பர் என் வீட்டுக்கு வந்தார், அவர் வந்த உடனே தான் என் வீட்டில் இருந்த பணத்தை காணா அல்லது நகையை காணான்னு சொல்கிறாங்கல்ல. அந்த நண்பர் நான் எடுக்கலையும் பாரு, இவர் தான் எடுத்தார், வேறு யாரும் வரல, டேபிளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்திய பிரமாணம் பண்ணலாம். அம்பாளுக்கு முன்னாடி சூடம் ஏற்றி இவர் பணத்தை நான் பணம் வச்சுருந்தேன் 1 லட்சம், இன்னார் தான் வந்தார், வேறு யாரும் இல்லை, ஆகவே என்னுடைய பணத்தை இவர்கிட்ட தான் திருடினார் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் செய்வார். அவர் நான் திருடலைன்னு சத்தியம் பண்ணுவார். ஒன்றும் பணம் கொடுக்குறதா கூட ஒத்துக்குருவாங்க, இங்கே வச்சு எடுத்துக்குருவாங்க அந்த பணத்தை. நான் திருடலை, ஆனால் பணம் காளியம்மன் கோயிலில் வைக்கிறேன், வெட்டுடையார் காளி கோயிலில், நீங்கள் வந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய கட்டண டிக்கெட்டுகள் இருக்குது, அதை வாங்கி 2 தரப்பும் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து என்னோட பணத்தை இவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தியம் பண்றாரு. ஆமாம், நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணம் வைக்கிறாரு. இதில் எடுத்துக்கிறவங்களுக்கு இதில் யாருக்கு தண்டனை கிடைக்கும்? யாருக்கு நீதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நியாயமும். வீண்பலி கூட ஒருத்தர் மேலே சொல்லப்படாதுல்ல, தெரியாமல் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் திருடுனதை யார் பக்கம் தவறு இருக்கோ அவங்க பக்கம் நிச்சயம் தண்டனை இருக்கும். தாயே, உங்கள் முன்பாக உங்களுக்கு செலுத்த வேண்டிய அவதார காணிக்கை செலுத்தி மனச்சஞ்சலம் இல்லாமல் ராசியாகிக் கொள்கிறோம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளி கோயில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். இங்க காசு வெட்டி போட்டு வேண்டிக்கிட்டா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில குடும்பங்கள்ல பல தலைமுறைகளா குடும்ப சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். சில நேரம் திடீர் சண்டையினால
குடும்பங்கள் பிரிஞ்சு போய் மீண்டும் ஒன்னு சேரணும்னு முடிவு பண்ணா இங்க வந்து அம்மன் முன்னாடி நின்னு இனி குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ராசி பண்ணிக்குவாங்களாம். ராசி ஆகிக்கிறது கூடுதல் டிக்கெட்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ 2 தரப்பும் இங்கே வருவாங்க. நம்ம சன்னதிக்கு முன்னாடி வந்துக்குருவாங்க. வந்து அதுக்குரிய கட்டண டிக்கெட்டில் வாங்கி ஊதி 2 தரப்பும் மாற்றி பூசிவிடுவாங்க. அவங்களுக்கு ஊதி பூசிவிடுவாங்க. திருக்கோயில் அர்ச்சகரெல்லாம் ஊதிட்டு விடுவாங்க. அதோட ராசி ஆகிக்கிறோம். நான் போயிருந்த சமயத்துல அங்க வந்திருந்த 2 குடும்பம் ஒன்னா சாமி முன்னாடி நின்னு உறுதிமொழி சொல்லி 2 குடும்ப உறுப்பினர்களும் மாறி மாறி விபூதி வச்சுக்கிட்டு ராசி பண்ணிக்கிறத நான் நேரடியாவே பார்த்தேன். எட்டுடையாள் தாயே, உங்கள் முன்பாக உங்களுக்கு செலுத்த வேண்டிய அவதார காணிக்கை செலுத்தி மனச்சஞ்சலம் இல்லாமல் ராசியாகிக் கொள்கிறோம். இனிமேல் உங்களுக்கோ எங்கள் வாரிசுகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீயை பாதுகாத்து அனுகிரகம் செய்து கொடுத்தாயே. எங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் அத்தை குடும்பத்துக்கும் சின்னதாக ஏதோ பிரச்சனை. இப்போ அவங்க யாரும் உயிரோடு இல்லை. இப்போ நாங்கள் திருப்பி நானும் என் தங்கையும் எங்கள் மாமா வீட்லேயும் அத்தை வீட்லேயும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி எங்கள் அப்பா அம்மா இருக்க போகும்போது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு மாதிரி பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணினாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்க போகும்போது இந்த மாதிரி வெட்டுடையார் கொல்லங்குடிக்கு போனீங்கன்னா வெட்டுடையார் கோயில் காளி கோயில் இருக்குது, அங்கே போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி இது சில பரிகாரங்கள் செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போ பிரிஞ்ச குடும்பத்துக்கு என்னென்ன தவறுகள் நடந்திருக்கோ அதெல்லாம் சரியாகி இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நானும் என் தங்கச்சி குடும்பமும் சேர்ந்து இன்றைக்கி வந்து வெட்டுடையார் கோயிலுக்கு தேவையான அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இப்போ நல்லபடியாக திரும்பி நாங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். 3வது கோரிக்கை வைக்கிறது. இப்போ இடம் வாங்கறதுனாலோ, வீடு கட்டணும்னாலோ, கல்யாணம் தடையின்றி நடக்கணும்னாலோ, குழந்தை இல்லைனாலோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இங்க வந்து ஒரு சீட்டு எழுதி சொருகிட்டு போனா அந்த காரியம் தடையில்லாம நடக்கும்ங்கிறது ஐதீகம். அம்மன் கிட்ட வேண்டுன அதே வேண்டுதல இங்க இருக்கிற சோனை கருப்பணசாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் நிச்சயம் சக்சஸ் தான். இவர்கிட்ட குழந்தை பாக்கியம் பத்தி கேட்டா கண்டிப்பா நடக்கும்னு ஒரு ஐதீகம் இங்க இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா வேண்டுதல்களும் பெரும்பாலான கோயில்கள்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப 4வதா நாம பார்க்க போற வேண்டுதல் தான் ரொம்பவே வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படும் காசி வெட்டி போடுவது. எதிரிகளை தண்டிக்க காசி வெட்டி போடுவதுதான் இந்த கோயிலின் மிக முக்கியமான வேண்டுதல். அநியாயங்களை எல்லாம் இந்த வெட்டுடையார் காளி தட்டி கேட்டு குற்றவாளிகளை தண்டிக்கிறதால இந்த பகுதியை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல யாராவது தப்பு செஞ்சா உடனே அவங்கள தண்டிக்க நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போடுன்னு சொல்ற பழக்கம் இன்னைக்கும் இங்க இருக்கு. இந்த காளி எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நடுநாயகமா இருந்து நீதி வழங்கறதால நீதிபதினே இந்த அம்மனை எல்லாரும் குறிப்பிடுறாங்க. ஒரு காலத்துல ஈச்சமரம் இருந்ததா சொல்ற இந்த காளியம்மன் சன்னதிக்கு பின்புறம் கோர்ட்டு சாட்சி கூண்டு அளவிலான ஒரு சிறிய கூண்டு இருக்கு. அங்க அம்மன் கிட்ட வேண்டி எலுமிச்சம்பழத்தை சொருகி வச்சுட்டு அம்மனுக்கு காசு வெட்டி போட்டு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நம்பிக்கை மோசடி, வீண் பழி, பொய் சாட்சி, சொத்து மோசடி இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளானவங்க இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அப்படி செஞ்சா உடனே நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் சன்னதிக்கு பின்பக்கம் இருக்கிற இந்த இடம் ரொம்பவே முக்கியமான இடம், ரொம்பவே சக்தி வாய்ந்த இடமும் கூட. இந்த இடத்துக்கு வரத்துக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா தனக்கு பிரச்சனை இருக்கு, தனக்கு நண்பர்கள் தொல்லை, எதிரிகள் தொல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, பில்லி சூனியம், ஏவல், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்க கையாலேயே சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து காசை இந்த இடத்துல வெட்டிடுறாங்க. அப்படி வெட்டிட்டா ரொம்ப சீக்கிரத்தில் அவங்க பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிடுது, அல்லது அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க நம்பப்பட்டு வர ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய காசை கூட இங்க உள்ள பூசாரிகள் கூட தொட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே பாவ கணக்கை சேர்ந்தது. ஒரு காசுலையும் ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படிங்கிறதுனால யாரும் இந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. பொதுவா அரசு நாணயத்தையோ இல்ல ரூபா நோட்டையோ சேதப்படுத்துறது சட்டப்படி குற்றம். ஆனா இங்க காசு வெட்டுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இருக்காங்க. பில்லி சூனியம், செய்வினை இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட இங்க ஒரு வித்தியாசமான பழக்கம் நடைமுறையில இருக்கு. அப்படி மாந்திரீக பிரச்சனைகளுக்கு ஆளானவங்க இந்த கோயில்ல 20 ரூபாய் முறையீடு கட்டணம் செலுத்தி இங்க வந்து காசு வெட்டி போடுறாங்க. அப்படி செஞ்சா 8வது நாளுக்குள்ள கண்டிப்பா எதிரிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மோட பாதிப்புகள் நீங்கியதுமே திரும்ப இங்க வந்து அம்மனுக்கு 101 ரூபாய் முறை செஞ்சுட்டு நன்றி சொல்லிட்டு போறாங்க.
இவரோட பேரு நாகராஜன். இவரோட மளிகை வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படின்னு இவருக்கு செய்வினை செஞ்சிருக்காங்க. அதை தடுக்கத்தான் இவர் இங்க வந்திருக்காரு. எனக்கு கடையில் வியாபாரம் இல்லை, மளிகை கடை வச்சுருக்கீங்க. வியாபாரம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த வேண்டுக்கு தான் வந்துருக்கேன். அதுக்கு யாராவது தடங்கல் பண்ணுறாங்களா? தடங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த மாதிரி தடங்கள் சார்? செய்வினைகள் வளரும். அதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இங்கே போயிட்டு வந்தால் தீரும் அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்துருக்கேன். இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக வேண்டுதல் வச்சிங்க சரியாக? ஸ்பெஷலாகனா காசு வெட்டி போட சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு யார் தீன்கள் செஞ்சாலும் அது காசு வெட்டி போட்டால் சரியாயிரும். அதனால் சாமி கும்பிட்டு காசு வெட்டி போடணும். இங்கே காசு வெட்டணும் அப்படின்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு சில முறைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொன்னாங்களா? சொல்லியிருக்கேன். என்னென்ன சொன்னாங்க சார்? கடலுக்கு போய் குளிச்சுட்டு வரணும். அதனால் நாங்கள் ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். ரெண்டாவது இங்கே வந்துருக்கோம், டேரெக்டாக இங்கே வந்துருக்கோம். இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குலாம் போய் சாப்பிடக்கூடாது, எதிரிகள் யாரும் எதிரிகள் வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது. அதாவது அவங்க கூட பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது. நம்ம காசு வெட்டி போனதுக்கப்புறம் இப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடாது. இப்போ இந்த காசு வெட்டிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளில் நமக்கு அந்த ஃபேவராக தகவல் வரும்? அது குறிப்பிட்ட நாள் எனக்கு அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க சொன்னாங்க ஒரு 10 நாளில் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் வந்திருக்கிறேன். நீ எல்லாம் கடவுள் விட்ட வழி. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையார் காளி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க காசு வெட்டி போட்டு வேண்டிக்கிட்டா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வினோத வழிபாடு பத்தி தான் இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க திடீர்னு ஒரு அம்மா கண் கலங்கி வந்தாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா இங்க வந்து அம்மன் கிட்ட தீவிரமா வேண்டிக்கிட்டு தன் கிட்ட இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து வேகமா அதை வெட்ட தொடங்கினாங்க. ரொம்ப நேரமா அடிச்சதுல பாவம் அவங்க கையில இருந்து ரத்தமே வந்துடுச்சு. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம அந்த காசை வெட்டுறதுலேயே அவங்க குறியா இருந்தாங்க. நான் அவங்க கையில கர்ச்சீஃபால கட்டு போட்டேன். ஆனாலும் அவங்க அதை பொருட்படுத்தாம தன்னோட வேண்டுதல்லையே மும்மரமா இருந்தாங்க. அம்மன் சன்னதிக்கு முன்னாடி போய் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு சிறுக சிறுக சேர்த்தி வச்ச காசை இவங்களுக்கு தராம இழுத்தடிச்சு இப்போ தரவே முடியாதுன்னு சீட்டு நடத்துறவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. போலீஸ் கிட்ட போயும் எந்தவித பலனும் இல்லாத காரணத்தால இவங்க கடைசியா இங்க வந்து முறையிடுறாங்க. இந்த வெட்டுடையார் காளியம்மன் கண்டிப்பா இழந்த காசு 40,000 ரூபாய திருப்பி வாங்கி தருவாங்கன்னு இவங்க உறுதியா நம்புறாங்க. உள்ள வேண்டுன அதே வேண்டுதல திரும்பவும் கண்ணீர் மல்க வெளியே இருக்கிற சோனை கருப்பண்ண சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டாங்க. நல்லா இருக்கேன். எத்தனை வயசுக்கு தப்பிப்போம்.
இவங்க மனமுருக வேண்டிக்கிட்டு போன அடுத்த 5வது நிமிஷம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. விடாம பேஞ்சுக்கிட்டே இருந்தது. மனமுருக வேண்ட பக்தர்களோட பிரச்சனைய பார்த்து அம்மனே கண் கலங்குற மாதிரி அப்படி ஒரு மழை பெஞ்சது. 40,000 கொடுக்கணும். போனேன் போலீஸ் ஸ்டேஷன், என்ன என் காசை வச்சுட்டு என்னையவே ரிப்போர்ட் கொடுத்தா. இப்போ 1 மாசம் ஆச்சு, காசு வரல, கிடைக்கல. எனக்கு அம்மாட்ட வந்திருக்கேன், அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கும், அவளை ரத்தம் சிந்த வைக்கும், கறி சிந்த வைக்கும். எனக்கு காசு வேணும். என் பிள்ளை புருஷனை காத்து கொடுக்கணும், காப்பாற்றணும் ஆயுசோட. நீங்கள் காசு விட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவம் ஆக்ரோஷம் எல்லாமே தெரிஞ்சுன்னா வந்து ஒரு ஏமாந்தவங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்கும். எனக்கு வெறி, என் குடல் கொதிக்குது, கொதிக்குது என் கொலை. இப்பயும் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு போட்ட காசு இல்லையா, நான் யாரும் ஏமாத்தல ஏக்கல, இதுவரையிலும் இல்லையப்பா. இனி நாங்கள் ஏமாற்றவும் மாட்டோம். ஆனால் எங்கட போனாலும் நாங்கள் தான் ஏமாந்துட்டு வரோம். இல்லை கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த காசு வெட்டி போடுறோம் இல்லாமா, இது எவ்வளோ நாளுக்குள்ள அந்த விஷயம்? 1 வாரத்துக்குள்ள கிடைக்கும். 1 வாரத்துக்குள்ள அவன் ரத்தம் சிந்தனும் கறி சிந்திட்டே வருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோர்ட், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எதுவுமே இந்த ஊர்ல இல்லாத காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வெட்டுடையார் காளியம்மன் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி தேவதையா காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறாங்க. டெக்னாலஜி அதிகம் வளர்ந்த இன்னைக்கும் கூட போலீஸ் கிட்ட போறதை விட அமானுஷம் நிறைஞ்ச இந்த காளியம்மன் கிட்ட வந்து முறையிடுறவங்க தான் அதிகம். புரியாத புதிரான இந்த கோயிலோட அமானுஷ சக்தியை நினைச்சு வியந்தபடியே நான் அங்கிருந்து புறப்பட்டேன். வேறு ஒரு சுவாரஸ்ய அனுபவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். தருமபுரி மாவட்டம் கொக்கராப்பள்ளம்ன்ற ஏரியாவில் பேய் அடிச்சு அந்த பரிசல்ல இருந்த எல்லாரும் இறந்துருக்காங்க. பரிசல் தண்ணீரில் மூழ்கி 5 பேர் பலி. பேய் கவிழ்த்ததாக உயிர் தப்பியவர் வாக்குமூலம். 40 வருடங்களாக ஒரு கிராமத்தை துரத்தும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Cái